நேத்து ராத்திரி போய் இந்த ராத்திரி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்க்க போனேன். சரி, அந்த படம் பார்த்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஹீரோவா ரிஷிகாந்த், அப்புறம் ஹீரோயினா அனிஷ்மா, அப்புறம் பக்ஸ், இந்த மாதிரியான சிறந்த நடிகர்கள்லாம் சேர்ந்து நடிச்சு ராஜா கருப்புசாமி அப்படின்ற ஒரு அருமையான டைரக்டரோட இயக்கத்தில் வெளியாயிருக்க ஒரு படம் தான் ராத்திரி. படத்தோட ஒன்லைன்னு பார்த்தோம்னா, ரிஷிகாந்துக்கும் அனிஷ்மாவுக்கும், அதாவது மருதநாயகம் முத்துசெல்வி, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அவங்களுக்கு ராத்திரி நடக்குதா நடக்கலையா, பேய் இருக்குதா இல்லையா, பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ராத்திரி ஒண்ணு இருக்கா இல்லையா, நடக்கலைன்னா அதுக்கு காரணம் என்ன ஆகுதான் அந்த படம். அதுவும் ஒரே நாள், அதாவது ஒரு 24 மணி நேரம் நடக்கிற ஒரு கதை தான் இந்த படம். ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அதாவது படத்தை நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுச்சு. நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, யாருமே சொதப்பல. அதுலயும் அந்த படத்தோட கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலயும் இடையில அந்த ஒரு மைக் செட் போடுற ஒரு பையன், அந்த பையனோட ஒரு புல்லட்ல ஒரு சீன் வரும். அதுல இந்த ஜாதி ரீதியா உள்ள அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதுல உள்ள யதார்த்தத்தை யதார்த்தமா சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு செருப்பு கொண்டி அடிச்ச மாதிரி இருக்கும். அதை விட இந்த படத்துல கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர், தலையில உள்ள மயிருன்ற மாதிரி என்னத்தையாவது பேசி பிள்ளைகளுக்கு முதல்ல விருப்பம் இருக்கான்றது தெரியாம கட்டாய கல்யாணம் மாதிரி பண்ணாதீரான்றது மறுபடியும் இன்னொரு சிறப்பு கழட்டி அடிக்காத குறையா சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஹாப்பி எண்டிங் தான். ஆனா அதுல சொல்ற வந்த கருத்து ஓவராலா அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குடும்பத்தோட டயம் இருந்துச்சுன்னா போய் தியேட்டர்ல பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு படம். மிஸ் பண்ணிடாதீங்க.